கும்பராசி என்பர்கள் காதல் திருமணத்தில் போய் நிறைய மாட்டிருக்கீங்க. காதல் திருமணம் பண்ணுவதாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் கும்பராசியும் ஒரு ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஸோ யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது, யார் மேலேயும் அதிகமாக பாசம் வச்சு லாக் ஆகக்கூடாது. நீங்கள் ரியாலிட்டியாகவே நீங்கள் உங்களை மட்டுமே நம்பணும். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் ஏற்பட போது எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க, ரொம்ப நாளாச்சு அந்த பணம் வரவே மாட்டேங்கி, உங்களை நம்பி ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களை நம்ப வச்சு உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அந்த வருத்தம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாத காலமாக அதிகமாக இருக்குன்னா கிரகங்கள் அதற்கான ஒரு விடையை கொடுக்க போகிறாங்க. பலவிதமான ஆசைகள் கனவுகளோடு வாழ்கின்ற நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய செயல்பாடுகள் குரு பகவானுடைய ஒரு பரிபூர்ண ஆற்றல் மூலமாக கிடைக்கும் போது, நீங்கள் யார்கிட்ட பாசம் காட்டி ஏமாந்தீங்களோ, யார்கிட்ட அன்பை காட்டி நீங்கள் ஏமாந்தீங்களோ, அந்த ஏமாற்றத்துக்கு விடுதலை. ஏன்னா ராகு ராசியில் உட்காந்துருக்கார். அப்போ தேவையில்லாத ஆசை வார்த்தைகளுக்கு நீங்கள் அடிபணிஞ்சு போனீங்கன்னா லாக் ஆவீங்க. இது ஃபோன் மூலமாகவும் வரலாம், இல்லை நேரடியாகவே உங்கள்கிட்ட அண்ணன் இதை பண்ணுங்கண்ணே, அக்கா இதை பண்ணுங்கக்கா, சகோதரி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆள் மூலமாக உங்களை தூண்டுவாங்க. ஸோ இந்த தூண்டுதலுக்கு நீங்கள் அடிபணிஞ்சிடக்கூடாது. பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் இந்த 2025 கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, இந்த கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-30% என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் அப்படின்னே நம்ம ஃபஸ்ட்டு எந்த கிரகத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த மாதமே தமிழ் மாதமாக கருதப்படுகிறது. இப்போ ஐப்பசி மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ துலாம் ராசிக்குள்ளே சூரிய பகவான் நீசம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. நீசபங்க ராஜயோகமும் ஆக போகிறார். இங்கே நீசம் மட்டும் ஆகலை, இந்த மாதத்தில் அவர் நீசபங்க ராஜயோகம் அடையக்கூடிய செயல்பாடுகள் இந்த வருடத்தில் நடக்கிறனால பல நேயர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் நடைபெற போகுது. மற்ற ஏனைய கிரகங்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. இப்போ நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ தூரம் உங்களை கிரகங்கள் வச்சு செய்யணுமோ அந்தளவுக்கு வச்சு செஞ்சிருச்சு. அப்போ இனிமேலாவது ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றமும் நிம்மதியான தூக்கமும் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா உறுதியாக கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக குரு பகவானுடைய ஒரு பரிபூர்ண ஆற்றலும், அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் சூரிய பகவானுடைய பரிபூர்ண செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் ஒரு என்ன சொல்லணும்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்முடைய கும்பராசி என்பர்கள் காதல் திருமணத்தில் போய் நிறைய மாட்டிருக்கீங்க. காதல் திருமணம் பண்ணுவதாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் கும்பராசியும் ஒரு ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கீங்க. ஸோ யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது, யார் மேலேயும் அதிகமாக பாசம் வச்சு லாக் ஆகக்கூடாது. நீங்கள் ரியாலிட்டியாகவே நீங்கள் உங்களை மட்டுமே நம்பணும். உங்களுடைய உண்மையான செயல்பாடுகள் உண்மையான திறமைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் ஏற்பட போது எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க, ரொம்ப நாளாச்சு அந்த பணம் வரவே மாட்டேங்கி, உங்களை நம்பி ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களை நம்ப வச்சு உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அந்த வருத்தம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாத காலமாக அதிகமாக இருக்குன்னா கிரகங்கள் அதற்கான ஒரு விடையை கொடுக்க போகிறாங்க. ரிலாக்ஸ் யுவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு. அதே போல் நம்முடைய கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் சினிமா துறையில், அதாவது சின்னத்திரை, பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல் மற்ற செயல்பாடுகள் மூலமாக தன்னுடைய திறமைகளை வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கிறீங்களோ, பலவிதமான ஆசைகள் கனவுகளோடு வாழ்கின்ற நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய செயல்பாடுகள் குரு பகவானுடைய ஒரு பரிபூர்ண ஆற்றல் மூலமாக கிடைக்க போகுது. உங்களுடைய லைஃப்பை ஒரு பெரிய சேஞ்ச் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை இந்த மாதத்தில் நீங்கள் உறுதியாக கிட்டத்தட்ட ஒரு 20-30%
கோச்சார கிரகங்கள் மூலமாகவே நீங்கள் பெற போகிறீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. நிறைய விஷயத்த முடிவெடுக்க முடியாமல் யோசிச்சுக்கிருக்கீங்க. இதை முடிவெடுக்கவா அதை முடிவெடுக்கவாங்கிற குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த குழப்பத்துக்கு சரியான தீர்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கும். படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு போகிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் தூக்கத்தில் கூட என்னுடைய சிந்தனை என்னுடைய ஆசைகள் நிறைவேறுமா, என்னுடைய செயல்பாடுகளை மாற்றம் வருமா, இந்த துரோகிகிட்டேருந்து விடுதலை பெறுவேனா, இந்த நம்பி ஏமாந்தனே இவங்க நம்ம புரிஞ்சு இனிமேலாவது ஒழுங்காக இருப்பாங்களா அப்படிங்கிற விஷயங்களை மட்டுமே சிந்திச்சுக்கிறது. ஸோ இந்த சிந்தனைகள் அனைத்துமே இனிமேல் நிறைவேற போகுது. கவலைப்பட வேண்டாம். உங்களை புரிஞ்சு நீங்கள் யார்கிட்ட பாசம் காட்டி ஏமாந்தீங்களோ, யார்கிட்ட அன்பை காட்டி நீங்கள் ஏமாந்தீங்களோ, அந்த ஏமாற்றத்துக்கு விடுதலை. ஒன்று அவங்க தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க, அல்லது நீங்கள் அவங்களுடைய தவறை உணர்ந்து அவங்கள்ட்ட விலகிடுவீங்க. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மன அழுத்தம் இருக்குது. இந்த மன அழுத்தம் இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோம் என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்த விட்டு நகர்ந்து பாருங்களேன், நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க. மல்லிகைப்பூ வாசம் அப்படிங்கும்ல, ரோஜா பூவின் நறுமணம் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு ரியலாகவே உணரும். அந்தளவுக்கு உங்களுடைய நல்ல குணங்களுக்கு நல்ல செயல்பாடுகளுக்கு கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறது. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி என்பர்கள் யாரையும் நம்பி ஏமாற இனிமேல் வேண்டாம். ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைகளை கூறி அது கிடச்சிரும் இது கிடச்சிரும், ஆஃபர் வந்துடும், நீங்கள் இதை பண்ணுங்கள், இந்த இது பண்ணால் ஆஃபர் வந்துடும், இதை வாங்கினா உங்களுக்கு மிகப்பெரிய ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஏதாவது மாய வலையை விரிக்காங்கன்னா தயவுசெய்து மாட்டிக்கிறாங்க. ஏன்னா ராகு ராசியில் உட்காந்துருக்கார். அப்போ தேவையில்லாத ஆசை வார்த்தைகளுக்கு நீங்கள் அடிபணிஞ்சு போனீங்கன்னா லாக் ஆவீங்க. இது வந்து ஃபோன் மூலமாகவும் வரலாம், இல்லை நேரடியாகவே வந்து உங்கள்கிட்ட அண்ணன் இதை பண்ணுங்கண்ணே, அக்கா இதை பண்ணுங்கக்கா, சகோதரி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆள் மூலமாக உங்களை வந்து தூண்டுவாங்க. ஸோ இந்த தூண்டுதலுக்கு நீங்கள் அடிபணிஞ்சிடக்கூடாது. கரெக்டாக இருந்தீங்கன்னா, பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பான தன்மைகளை குரு பகவான் மூலமாக நீங்கள் பெற போகிறீங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. கொடுத்த வாக்கை இனிமேல் காப்பாற்றக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. இனிமேல் உங்களுக்கு இந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம், மனப்பிரச்சனைகள், மனப்போராட்டம் இதிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நம்மளுடைய கும்பராசி பெண்களுக்கும் சரி, கும்பராசி ஆண்களுக்கும் சரி கிரகங்கள் கொடுக்க போகிறது. சரி, இந்த ஐப்பசி மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் என்ன தானம் பண்ணால் ஏற்றம் வரும், என்ன தானங்கள் கொடுப்பது மூலமாக முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னா, தயிர் இருக்குல்ல, தயிர் சாதம் ரெடி பண்ணி நீங்கள் கோயில்களில் நீங்கள் ராகுகால வேலையில் தானமாக கொடுத்தீங்கன்னா ஓகேவா, உறுதியாக தயிர் சாதம் நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% அல்லது ஒரு 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது நிதர்சனமான உண்மை. ஆனால் சில நேர்கள் என்ன நினச்சிறீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் சொன்னது அத்தனையுமே அப்படியே உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது ஒரு நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசராசி நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக. அப்போ மேசராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ 3 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொருத்தவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தற்போது வயதுக்கு ஏற்றவாறு தசாபுத்திகள் மாறும். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு திசை ஓடலாம், ஒருத்தவங்களுக்கு புதன் திசை ஓடலாம். வயசுக்கு தக்கன தசாபுத்திகள் மாறும். அப்போ ஒரு லக்ன ரீதியாக தான் நம்ம தசாபுத்தியை ஒரு பர்ஃபெக்டாக கணக்கிடுவோம். அப்போ லக்னம், தசாபுத்தி, தற்போது நடக்கின்ற கோச்சார கிரகங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்கால பலன்கள் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆதரவுகள் அதிகமாகவும் வருது. சில ஒரு அன்பான நேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மேலான கருத்துக்களை கோபமாக வெளிப்படுத்துகிறீங்க. போன வட்டம் இதான் சொன்னீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்காங்க. ஸோ எதுவுமே நடக்காமல் இருக்காது.
குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 20% ஒரு சேஞ்ச் இருக்கும். பொருளாதாரம் கிடைக்கும்னா அதாவது கையில் ரூபா கூட இல்லாதவங்களுக்கு ஒரு 1000 ரூபா இருந்தால் அது பொருளாதாரம் தானே. ஸோ ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற 1 லட்சம் 2 லட்சங்கிற பொருளாதாரம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம சொல்கிற பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் வந்து நம்மளுடைய ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கட்டாயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், மேலான கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதற்கு பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய ஆதரவை நம்முடைய ஃபக்தி இன்ஃபோ சேனல்கள் அனைவரும் மேலும் மேலும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நம்முடைய ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை உங்களை போல நல்ல உள்ளங்கள் இன்னும் நிறையவே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சேனலில் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மேலான நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உங்கள் லைஃப்பில் வருவதற்கு எல்லாம் வல்ல சிவபெருமானும், தீபாவளிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய முருகப்பெருமானும் உங்களுக்கு அருள் புரிவார் என கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.